وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أحمده ونصلي على رسوله الكريم أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாபாக்கள் மறுமை நாளில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் உண்டாகின்றனர். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் தென்காசி கிளையின் மஸ்ஜித் தௌஹீத் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகிற மதரசத்துல் முஸ்லிமீன் மொத்த மதரசாவுடைய 27வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மற்றும் கிபுல் பிரிவினுடைய 1வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அசர் தொழுகையை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருகிற ஷேக் உஸ்மான் பர்தௌசி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இவ்வளவு நேரமும் மக்களுக்கு மத்தியில் தாங்கள் கற்ற கல்வியை வெளிப்படுத்திய மாணவர்களையும், நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கிற ஜமாஅத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவரும் முன்னாள் மாநில தலைவரும் அல் ஜன்னத் மாத இதழினுடைய ஆசிரியரும் எங்கள் அல் ஜாமியத்துல் ஃபர்தௌசியா அரபிக் கல்லூரியின் தாளாளருமாகிய ஃபதீலத்து ஷேக் எஸ் கமாலுதீன் மதனி அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு எத்திசையிலுமிருந்து வருகை இருந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரையும் என் சார்பாகவும் மஸ்ஜித் தௌஹீத் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் தென்காசி கிளையின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து அடுத்ததாக தலைமை உரை ஷேக் உஸ்மான் பர்தௌசி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال النبي صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس به علما سهل الله له طريقا إلى الجنة. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சி நடைபெற பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, ஆசிரியர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு அறிவுரை வருவதற்காக அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமகன் ஷேக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்காக நம்முடைய எல்லா உழைப்பையும் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தன்னார்வலர்களே, இறைவனுடைய அருளால் ஒரு அருமையான மாலை பொழுதிலே ஆண்கள் எல்லாம் அமைதியாக இருக்க, பெண்கள் எல்லாம் சட 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 என்று சத்தம் விட்டுக் கொண்டிருக்கார். காதல் விழுதா? காதல் விழுதா? பெண்களுக்கு காதல் விழுதானே? பெண்கள் எல்லாம் சட சடவென சத்தம் விட்டு இருக்க, வெளியே மழை பெய்து உள்ளே மழை சத்தம் கிடைக்கும். என்னப்பா வெளியே தான் சத்தம் கிடைச்சு உள்ள வந்த பிறகு சத்தம் கிடைக்கிட்டு இருக்குன்னாரு ஷேக் வரும்போது. சரி, கொஞ்ச நேரத்துல மழை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஆனா மழை ஓயிற மாதிரி தெரியல. வெளியே தான் மழை பெய்யுதுன்னா உள்ளேயுமா ஒரே மழை பெய்யும். இப்படியாக நிகழ்ச்சியில இன்று பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு முன்னால் கல்வியாக கற்றதை வெளிப்படுத்திய அருமையான பல்வேறு உரைகள், அவருடைய குர்ஆன் ஓதுதல்கள்,
அவர்களுடைய அறிவுரைகள், அவர்கள் மனனம் செய்த விஷயங்கள், அதை ஒப்புவித்தல் என்று எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தென்காசி நகரத்துல சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற இந்த ஜமாத்திற்கு ஒரு கிளை துவங்கப்பட்டது. அந்த கிளை துவங்கப்பட்ட காலம் துவங்கி இங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திற்கும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை அது எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகமானதோ, அந்த காலத்தில் பின்பற்றியவர்கள் அதை எவ்வாறு பின்பற்றினார்களோ அதை அப்படியே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு பணியை இந்த ஜமியா செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜமியாவுடைய 1, 2, 3, 4, 5 என்று வரிசையான செயல் திட்டங்களில் ஒன்றுதான் தற்போது 1ஆம் ஆண்டை நிறைவு செய்யும் நமது மதரசத்துல் முஸ்லிமீனுடைய ஹிஜ்ப் பிரிவு. நாம் ஏற்கனவே 27 ஆண்டுகள் முடித்து விட்டோம் என்று நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதரசத்துல் முஸ்லிமீன் அதனுடைய வயது 27 பூர்த்தி. இந்த 27 ஆண்டில நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை படித்து கொடுத்தோம் என்று சொல்வதற்கு உண்மையிலேயே ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த ஜமாத்திற்கு வரலாறும் இருக்கிறது, பாரம்பரியமும் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்களும் சரி, மாணவிகளும் சரி, அடிப்படையில் இந்த கொள்கை சரியானது, இதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நம்முடைய முடிவாக, நல்ல முடிவாக இருக்க முடியும் என்று வாழக்கூடிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி விட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் தான் இன்று நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாகவும் எதிர்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய உஸ்தாதுகளாகவும் இருக்கிறார்கள். அந்த பெருமை, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இங்கே உஸ்தாதாக்களாக உங்களுக்கு மத்தியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு பேர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். இந்த நிலை வருவதற்கு அடிப்படையில் காரணமாக இருந்தது இந்த ஜமாத் இந்த ஊரில் உருவாக்கப்பட்டதும், அதற்கு பின்னால் நியாயமாக தங்களுடைய பணிகளை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மாத்திரம் நாடி செய்த ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தினுடைய முயற்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முயற்சிகளை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மிக குழப்பமான ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். மிக குழப்பமான ஒரு காலத்திலே. எப்படிப்பட்ட குழப்பம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலம் எப்படியான காலம் தெரியுமா? ஒரு வீட்டின் கூரைக்கு மேலே சூரிய ஒளியின் ஒளிக்கீற்றுக்கள் அந்த வீட்டின் ஓட்டை உடசல்கள் மூலம் எப்படி உள்ளே வருமோ அவ்வாறு ஒரு கூரைக்கு கீழே, ஓட்டைகளுக்கு கீழே துளி விழுவதை போன்று நான் ஃபித்னாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். அது இந்த மதீனாவின் மண்ணை பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி 1400 வருஷத்திற்கு முன்னர் சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய ஃபித்னா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால நம்ம நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். என்னது? யார் இந்த மார்க்கத்திற்கு உரைகளாக முழு மனித சமுதாயத்திற்கும் இருக்கிறார்களோ, யாரை நாம் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், மார்க்கம் என்பதை நாம் படிப்பதாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துத்தான் படிக்க வேண்டும் என்று யாரை நாம் சொல்கிறோமோ, கை கட்டுகிறோமோ, யார் உண்மையில் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் குர்ஆன் தொகுத்தளிப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ, ஹதீஸ் புத்தகங்கள் ஹதீஸ் புத்தகங்களாக இன்று வருவதற்கு முதலில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்து பாடங்களை பயின்று
இந்த முழு மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரிகளாக வாழ்ந்து காட்டினார்களோ அவர்கள் இன்று பொது சமூகத்திற்கு மத்தியிலே ஒன்றும் தெரியாத சாதாரண அப்பாவி பொதுமக்களுக்கு மத்தியில அவருடைய கண்ணியமும் அவருடைய உயர்ந்த கல்வியும் அவருடைய பண்பாடும் அவர்கள் கட்டிக்காத்த இந்த மார்க்கத்தினுடைய உயர்ந்த விழுமியங்களும் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபித்னாவான காலத்துல இருக்கிறோம். அது என்ன ஃபித்னா? அப்படி ஒரு பெரிய ஃபித்னா இல்லை. என்ன வந்துட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா விளங்கிக்கோங்க. மார்க்கத்துல ஒரு மனுஷன் கைய வைக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவன் குர்ஆன்ல கை வைப்பான். உலகத்துல அப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணலாம். அவ்வளவு பேரும் தோத்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த சவால், குர்ஆனுடைய சவால் உலகத்துல நின்று நிலைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படியான சவால்? இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி வது ஷுஹதாக்கும். இன்னைக்கு வரைக்கும் நிக்கி இது வசனம். எந்த அரபு மொழியையும் ஆழமாக படித்த புலமை மிக்க அந்த மொழியை தாய்மொழியாக கொண்ட எவராலும் இந்த சவாலை இதுவரை முறியடிக்க முடியவில்லை. காரணம், அது அல்லாஹ்வுடைய வேதம். அன்று எவ்வாறு இறங்கியதோ அது அவ்வாறே இன்று வரையிலும் அப்பழுக்கற்ற நிலையில் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் அதை விளக்குவதற்காக மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பது சுன்னா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை, வழிமுறை, ஹதீஸ். நான் உங்களை ஒரு வெள்ள வெளியேற என்ற பாதையிலே விட்டு செல்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வெள்ள பாதைகளுக்கு, அந்த வெள்ளை பாதை இருக்கிறதே, அதை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய சுன்னா. அந்த சுன்னாவை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொன்னவர்கள் சஹாபாக்கள். அத்தனை சொன்னவங்க அவங்கதான். ரசூலுல்லாஹி உட்கார்ந்தாங்க, இப்படி எடுத்துருச்சாங்க, இப்படி பேசினாங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி எடுத்தாங்க. அவங்களுடைய அத்தனை அசைவுகளை இந்த உலகத்துக்கு சொன்னது அவங்கதான். ஹதீஸ் கலையில உலகத்துல யாரை வேண்டும் என்றாலும் குறை சொல்வார்கள், ஆனால் சஹாபாக்களை குறை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஹதீஸ் துறையினுடைய அறிஞர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வரைவு, ஒரே ஒரு அளவுகோல், அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுல். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுல். சஹாபாக்கள் அனைவரும் நீதிவான்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு சஹாபி சொல்லியிருந்தா அவர் சொன்னது சத்தியம், அதை மறுக்க முடியாது. சஹாபி சொன்னாரா இல்லையா என்பது மட்டும்தான் இதுக்குள்ள நம்ம சனதை பார்க்கணும். சனதை பார்த்து சஹாபி சொன்னார் என்றால் சஹாபி சொன்னது மார்க்கம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அவர் மாற்றி சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை என்ற அளவிற்கு தான் இஸ்லாம் நம் வரையில் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இன்று ஒரு கூட்டம் சஹாபாக்களை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு மிக துணிவோடு களம் இறங்கி இருக்கிறது. என்றால் மார்க்க கல்வி நம்மிடத்தில் இல்லை என்றால் அவர்களுடைய சொந்த சரக்கை விற்பதற்காக மார்க்கத்திற்கு எவர்கள் அடிப்படையோ அவர்களை அப்படியே வெளியேற்றிவிட்டு தாங்களே மார்க்கத்திற்கான மூலாதாரம் என்பதை போன்று காட்டுவதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. அதனாலதான் நம்ம முன்னால இந்த 2வது அமர்வுல பேசின அந்த நம்முடைய மகள் ரொம்ப தெளிவாக சொன்னாள், மார்க்க கல்வி எவ்வளவு அவசியம் அப்படின்னு. மார்க்க கல்வி எவ்வளவு அவசியம் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒவ்வொருவருக்கும் சொர்க்கமும் சரி நரகமும் சரி அவருடைய செருப்பின் வாரை விட சமீபமாக இருக்கிறது. சொர்க்கம் போகணுமா நரகம் போகணுமா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய உரிமை உங்க கையில இருக்கு. சரியான கல்வி இருந்தா எங்க போகணும்னு தீர்மானிக்கலாம். சரியான கல்வி இல்லைன்னா எங்க போகணும்னு தீர்மானிக்க தெரியாத இடத்திற்கு ஆளாகிறோம். இன்னைக்கு நாள் என்ன நாள்? ஜூலை 28 தானே? இந்த நாளை இந்திய தேசியம் ஒரு நாளை அறிவிச்சு கொண்டாடுது தெரியுமா? இந்த நாளை இந்திய தேசியம் ஒரு நாளாக அறிவிச்சு கொண்டாடுது தெரியுமா? அது எதுக்கு நமக்கு அந்த வம்பு? அது உண்மைதான். ஏன்னா புதுசா நாளை ஏதாவது ஒண்ணு சொல்லி உருவாக்குறோம். அந்த நாளை எல்லாம் கொண்டாடி இருக்க முடியாது. இன்றைய தினம் தேசிய பெற்றோர் தினம். இன்றைய தினம் தேசிய பெற்றோர் தினம். இந்த பக்கம் தகப்பமாறு, இந்த பக்கம் தாய்மாறு. இந்த பக்கம் தகப்பமாறு, இந்த பக்கம் தாய்மாறு. இந்த 2 பேர் இல்லாம இந்த உலகம் என்ன செய்யல இல்ல. இந்த 2 பேரையும் பேணணும்னு சொல்லக்கூடிய ஒரு கல்விதான் இஸ்லாமுடைய கல்வி. இஸ்லாமுடைய கல்வி இந்த 2 பேரையும் பேணணும்னு சொல்லக்கூடிய கல்விதான். நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய பட்டங்களையும்
எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை ஆளக்கூடிய பெரிய பதவிகளையும் அலங்கரிக்கக்கூடிய கல்வி. எதை சொன்னாலும் சரி, அந்த கல்வி நீங்க இறந்த பிறகு உங்களை அந்த வீட்டுல வச்சு எப்படி கடைசி கடமை உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி கொடுக்கலன்னா அந்த கல்வியை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த கல்வி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை பாத்தீங்க, பல பள்ளிகள்ல பெரிய குடும்பத்து பிள்ளைகளா இருப்பாங்க, பள்ளியில வாப்பாவையோ அம்மாவையோ கொண்டு தொட வைக்க போயிருப்பாங்க. அவர் பள்ளிக்குள்ள இருப்பாரு, இமாம் தொட வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாரு. ஊர்ல கூடி வந்த சொந்தமெல்லாம் கூட உள்ள இருக்கும். ஆனா பெத்த பையன் கையை பசஞ்சிட்டு வாசல்ல நிற்பான். ஏன்னா இவருக்கு அந்த தொழுகனா என்னன்னு தெரியாது. அந்த தொழுகை ஏன் தெரியலனா, அவன் ஐங்காலம் தொழுது கிடையாது. அவன் ஐங்காலம் தொழலனா அவனுடைய தாயும் தந்தையும் அவனை ஐங்காலம் தொழ வேண்டும் என்று அவனை பயிற்சியிருக்கவில்லை. பாருங்க, கடைசியா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை, அந்த கடமை ஜனாசா தொழுகை. அதை தான் தகப்பனுக்கோ தான் தாய்க்கோ செய்ய முடியாத ஒரு இழிந்த நிலையில் ஒரு ஆண்மகன் இந்த சமுதாயத்தில் இருப்பான் என்றால், இறந்த பிறகு தன் தாய்க்கோ தந்தைக்கோ அல்லாஹும்ம ஃபிர் லஹுமா வர்ஹம்ஹுமா வஆஃபிஹுமா வஅஃபு அன்ஹுமா வஅக்ரிம் நுஸுலஹுமா வவஸ்ஸி முத்கலஹுமா அப்படின்னு செய்ய வேண்டிய ஒரு துஆவை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் என்றால், உண்மையிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக விட்டு செல்வது தவறு. நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போல, உங்களுக்கு பலன் இல்லாத பிள்ளையை விட்டுட்டு போறீங்க. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, 27 ஆண்டு காலத்தை கழிச்சு 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை இங்க கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்றதுல மஸ்ஜித் தௌஹீதோ அதனுடைய நிர்வாகமோ பெருமைப்படுதோ இல்லையோ, ஆனால் இந்த ஊரின் பொதுமக்கள் இந்த மதரசாவை, இந்த கல்வி ஸ்தாபனத்தை கொண்டு நான் என்னை எவ்வாறு வளர்த்துக் கொண்டேன், என்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு நான் வளர்க்க தயாராக இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த ஜமாத்துடைய தலைவராக உங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். இந்த ஜமாத் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரையிலும் கொள்கையில் எந்த கொள்கையை துவக்கத்தில் சொன்னதோ அந்த கொள்கையில் பிசகாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் நாங்க அரசியலுக்கு போல, கொடி பிடிக்கல, கோஷம் போடல, இந்த உலகத்துல அரசியல் ஆதாயத்துக்காக யார் யாரோ எங்கேயோ போயிட்டாங்க, நாங்க அந்த இடத்துக்கு போகல. மார்க்கம் ஒன்றுதான் இந்த மனித சமுதாயத்தை மறுமலர்ச்சிக்கு கொண்டு வர முடியும், இம்மைக்கும் மறுமைக்கும் தீர்வாக இதுதான் அமையும் என்று ஒரு சின்ன தளத்தை துவங்கி இன்னைக்கு அந்த தளம் பெரிதாகி ஒரு மதரசத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு சின்ன யூனிட், நீங்க அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. 1997-98 காலத்துல துவங்கின மதரசத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கீச்சு கொட்டகையில் ஒரு சில சின்ன சின்ன மாணவிகளையும் அங்கிருந்த ஒரு உஸ்தாதையும் கொண்டு துவங்கி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரலால 4 கிளை, 3 கிளை முடிந்து 4வது கிளை மதரசாவை இன்ஷா அல்லாஹ் நாங்க திறக்க போறோம். ஆபத் பள்ளிவாசல் தெருவில் ஓரிரு வாரங்களுக்குள் ஒரு மதரசா, ஒரு யூனிட், ஸ்பெஷல் யூனிட் இன்ஷா அல்லாஹ் துவங்கப்பட இருக்கிறது. மதரசத்துல் முஸ்லிமீன் முதல்ல அது இந்த சிக்கந்தர் மேத்தர் தெருல, நம்முடைய இந்த நிகழ்விடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தெருல தான் துவங்குச்சு. துவங்கி இங்க இருந்து முதல்ல வடக்கு மோன்றூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டுல இயங்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2000 மஸ்ஜித் தௌஹீத் இன்று இருக்கக்கூடிய இந்த இடத்துல மதரசத்துல் முஸ்லிமீன் வந்துச்சு. மதரசத்துல் முஸ்லிமீன் இரு பாலமும் இணைந்து படித்த காலம் போக இரு பாலமும் தனித்தனியாக படிக்கக்கூடிய கீழே 2 உஸ்தாத், மேல 2 உஸ்தாத், 4 உஸ்தாத போட்டு காலை வேளை பள்ளி மாஷா அல்லாஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது 10வது என்று மாலை மகரிப்புக்கு பிறகு 2 உஸ்தாதாக்களை போட்டு மாலை மகரிப்புக்கு பிறகு ஒரு யூனிட் நடந்துட்டு இருக்கு. பொத்தை பகுதியில ஒரு உஸ்தாதாவை வச்சு ஒரு யூனிட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆண் உஸ்தாத் அவர்களுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறதுக்காக அந்த பிள்ளைகளுக்காக அங்கிருந்து போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும், அக்கீதா போன்ற அடிப்படையிலான தீனியாத் பாடங்கள் நடத்தக்கூடிய ஒரு யூனிட் என்ன செய்து அங்கே இருக்கிறது. அதே போன்று நம்முடைய சகோதரி ஆலிமா ஒருவரை கொண்டு நம்முடைய இந்த தென்காசியினுடைய இந்த பகுதியில் முஸ்லிம்கள் கடைக்கோடியில் வசிக்கக்கூடிய செக்கடி பகுதியிலே ஒரு மதரசா அல்லாஹ்வுடைய பேரருளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அது அடுத்த கட்டத்தை தழுவி மதரசத்துல் முஸ்லிமீன் என்பது குல்லியத்துல் முஸ்லிமீனாக மாறி அதுவும் 7 ஆண்டை கடந்து அல்லாஹ்வுடைய பேரருளால் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஷேக் அங்க உட்கார்ந்து
அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிவிட்டு தான் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த பணிகள் எதுவுமே சாதாரணமானது அல்ல, எல்லாமே மகத்தானது. இது அத்தனைக்கும் பின்னால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய உழைப்பு இருக்கிறது. இது அத்தனையும் இறைவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக இருக்க வேண்டும். அதை எங்களால் ஆனதை செய்கிறோம். நீங்கள் எல்லாருக்கும் துவா செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனை அது எல்லாத்துக்கும் தேவை. நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணு குளிர்ச்சியா இங்க நின்று உங்களுக்கு மத்தியில குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால், இதே பிள்ளைகள் நாளைக்கு உங்களை வரவேற்பதற்கு மறுமையில தயாரான சூழ்நிலையில் இங்கிருந்து நீங்கள் சென்ற பிறகு உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் விட்டு செல்லும் சொத்தாக இருக்கும் என்றால், அதை விட நீங்கள் அடையும் பாக்கியம் வேற எதுவும் இருக்காது. அதை விட நீங்கள் அடையும் பாக்கியம் வேற எதுவும் இருக்காது. இது நான் இந்த சபையில மக்களால் நிறைந்த இந்த சபையிலே நான் சொல்கிறேன், என் தந்தைக்கு என் தாய்க்கு காலத்திற்கும் நன்றியோடு பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன். எனக்கு கல்வி தந்த என்னுடைய உஸ்தாத்மார்களுக்கு நேர்மையாக எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இது அவர்களுக்கு என்னால் கிடைக்கும் என்றால் என்னால் அவ்வளவுதான் செய்ய முடியும். கைமாறு இனி அவங்களுக்கு என்னுடைய ஆயுள் ஒரு 10 வருஷத்தை கொடுத்து இந்த உலகத்துல இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்க அவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட காலத்துல அனுபவிக்காத ஏதாவது ஒண்ணு அவங்களுடைய தள்ளாத முதிர்ந்த பருவத்துல அனுபவிங்க நான் சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா என்னால் அவங்களுக்கு கைமாறு செய்ய முடியும். அவர்களுக்கு நான் செய்யும் பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக என்னுடைய ஆசான்களும் என்னுடைய தாய் தந்தையர்களை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். அதுவே இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிறுவனத்தினுடைய அவா. எனவே அதை புரிந்து இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சபை நிறைந்திருப்பதை போல நம் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்துல் அலா உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் உயரச் செய்து அங்கே நம்மை தங்க செய்து நம் எல்லோரையும் எல்லாம் உள்ள இறைவன் கண்ணியமானவர்களில் சேர்த்து அருள்வானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.